ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்சல் வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கா, உடம்பு அசதியாக இருக்கா, பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கா? நார்மலாகவே இந்த கஞ்சி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் சிறுதானிய கஞ்சி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் கூட. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்குருவோம். நான் சொல்கிற அளவு வந்து 2 பேத்துக்கு பட்டை 1, வெந்தயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி 1 சேர்த்துக்குருவோம், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்குறோம், புதினா இஞ்சி பூடு பேஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குறோம், தக்காளி 1 சேர்த்துக்கிட்டு சாமை அரிசி நான் எடுத்திருக்கேன், அதை 1/2 கப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு சிறு பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1க்கு 6 பங்கு தண்ணி சேர்த்துக்குருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, மசாலா பிரியாணி மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டுருவோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் தேங்காய் பூவும் தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து துவையல் எந்த துவையல்னாலும் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாடி பெயின் நல்ல க்யூர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.